கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதுப்பட்டு அரசு சுகாதார நிலைய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியின் போது இரவு வேளையில் கதவை மூடிவிட்டு உறங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாக்யராஜ் என்ற மாற்றுத்திறனாளி தனது 3 சக்கர வாகனத்தில் தன் குழந்தையை அவசரமாக சிகிச்சைக்கு அழைத்து வந்தபோது ஆரம்ப சுகாதார நிலைய பணியில் இருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கதவை திறக்காததால் ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு சென்றனர். இதுபோன்ற நிலை மலையடிவார மக்கள் பலருக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மக்களை தேடி மருத்துவம் என்றெல்லாம் மயக்கும் வகையில் விளம்பரம் செய்யும் மாரத்தான் அமைச்சர் மாசு 20க்கும் மேற்பட்ட மலையடிவார கிராம பொதுமக்கள் பயன்பெறும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிக்கு வரும் மருத்துவர்களும் செவிலியர்களும் கதவை தட்டியது கூட கேட்காமல் உறங்குவது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அசால்ட்டா எம்மா நேரமாக தட்டி கிடக்கிறது கதவை. ஒரு அர்ஜென்ட்டுன்னு வந்த அம்மா தான் இருக்கிறாங்க. எவ்வளோ நேரமாக தட்டிட்டு கிடக்குறோம். குழந்தைக்கு முடியலன்ட்டு தானே வரோம். சொல்லு. 2 பேரும் அந்த பாப்பாவும் கத்தி கிடக்குது, நாமளும் கத்தி கிடக்குறோம். இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. தட்ட முடியாது, உள்ளே போக முடியல. எங்கள் அம்மா வச்சு தட்டுறேன், திறக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு பாப்பா உடம்பு சரியில்லை அவங்க அப்பாவுன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து தட்டி கிடக்குது, அதுவும் திறக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கே நான் கதவை வேகமாக தட்டுமான்னு சொல்கிறேன், அப்பயும் தட்டி தட்டி பார்க்குது, ஜன்னல் வழியாகவும் பார்க்குது, திறக்கவே மாட்டேங்கிறாங்க ரவை கூட. இதுக்கு மேலே ஏன்னா நான் எவ்வளோ நேரமாக கத்தி கிடக்குறேன்னா அப்படின்னு சொல்லுது அந்த பாப்பாவும். நானும் போயிட்டு கத்தி கத்தி பார்த்துட்டு இன்னும் முடியல. வண்டியிலையும் ஆர்ன் அடிச்சு கிடக்குறேண்ணா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற சோதனை தொடர்பாக கேட்காத மற்றும் பார்க்காத சம்பவங்களை ஒப்புக்கொள்ள சொல்லி தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மிரட்டுவதாக இஸ்லாமிய மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சீர்காழி அடுத்த திருமுல்லைவாசல் பகுதியைச் சேர்ந்த அல்பாசித் என்பவரை தடை செய்யப்பட்ட ISIS இயக்கத்துடன் தொடர்பில் இருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி சென்னையில் கைது செய்தனர். இதையடுத்து அல்பாசித்துடன் வாட்ஸ்அப் குழுவில் தொடர்பில் இருந்த 15 பேரின் வீடுகளில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் 27 பேருக்கு சம்மன் கொடுத்து சிலரிடம் விசாரணை செய்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தொடர்பில்லாத சம்பவங்களை கேட்டதாகவும் பார்த்ததாக ஒப்புக்கொள்ளச் சொல்லி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களுடன் வந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருமுல்லைவாசல் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி NIA வந்து ரைடுக்கு வராங்க. அதிகாலையில் ரைடுக்கு வராங்க. ரைடுக்கு வந்து ஒரு 16 பேர் வீட்டில் வந்து ரைடு பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல. அதில் ஒரு நபரை மட்டும் கைது செய்து அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அந்த 15 பேருக்கும் சம்மன் கொடுத்து வரவழைச்சு விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணி அந்த ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுறாங்க. பாக்கி 15 பேரை வந்து சம்மன் கொடுத்து வர வச்சு செய்யாததை செய்யறதாக ஒத்துக்க சொல்லியும், பார்க்காததை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க சொல்லியும் வற்புறுத்துகிறாங்க. வார்த்தைகளால் துன்புறுத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் ஊரில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் நான் வந்து சம்மன் கொடுத்து டெல்லி வரைக்கும் வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க.